இந்த நாட்டுக்கு சோறு போடக்கூடிய இனம் விவசாயி. ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து சோறு இல்லாமல் இன்னைக்கு தவிக்கான். இது ஒரு விவசாயியின் புலம்பல் அல்ல. சாம்பார் வடகரையை சேர்ந்த ஒட்டுமொத்த விவசாயிகளின் குமுறல்தான் இவை. தென்காசி மாவட்டத்தின் பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருவதோடு முக்கிய பொருளாதாரம் ஈட்டும் தொழிலாகவும் உள்ளது. இந்த மாவட்டத்தின் செழிப்பூட்டும் விவசாயத்திற்கு சிற்றாறு மற்றும் அனுமன் நதி நீரே காரணம் என சொல்லலாம். அது மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குண்டாறு, அடவி நயினார், கருப்பா நதி, ராம நதி அணைகளும் பாசனத்திற்கு பெருமளவில் பயன்படுகின்றன. மேலும் 800க்கும் மேற்பட்ட ஊரணிகளும் உள்ளன. இதன் மூலம் தென்காசி மாவட்டத்தில் பல்லாயிரம் ஹெக்டேர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இதேபோன்று மேக்கரை அடவி நயினார் கோவில் அணை மூலம் சாம்பார் வடகரையில் உள்ள பெரிய குளத்திற்கு கால்வாய் மூலம் தண்ணீர் வருகிறது. இதற்காக சாம்பார் வடகரை பெரிய குளத்தில் திருவாங்கூர் மடைமதகு, கூனிக்கரை மடைமதகு, பெரியமடை மதகு, புதுமடை மதகு, கன்னியாமலை மதகு, செம்பத்துமடை மதகு, கள்ளமடை மதகு என 7 இடங்களில் மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தில் தேங்கும் நீரை சேமித்து வைத்து சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் பாசனத்திற்கு பயன்படுத்தி வந்தனர். ஆனால் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பெரிய குளம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான பராமரிப்பு செய்யப்படவில்லை என்பது இப்பகுதி விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. தற்போது பெரிய குளத்தில் உள்ள 7 மடைகளின் மதகுகளும் சிதிலமடைந்து காணப்படுவதோடு புதர்மண்டி பாழடைந்து காட்சியளிக்கிறது. இதனால் அடவி நயினார் கோவில் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் சாம்பார் வடகரை பெரிய குளத்திற்கு வந்தபோதும் மதகுகள் சிதிலமடைந்துள்ளதால் குளத்தில் தண்ணீர் தேங்காமல் மதகுகள் வழியாக வெளியேறி வீணாகி வருகிறது. இதனால் 4 மாதங்கள் வரை பயன்பட வேண்டிய நீர் 1 மாதத்திற்குள்ளாகவே வீணாகி விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாங்கூர் மடை, பெரிய மடை, கூனிக்கரை மடை, புதுமடை, கன்னியாமடை, செம்பத்து மடை, கள்ளமடை, இது மாதிரி 7-8 மடைகள் இருக்குது. இந்த மடைகள்லாம் பராமரிப்புனால கிடைக்காம தண்ணி எல்லாமே தேங்குற தண்ணி அப்படியே நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. இதனால் விவசாயிகளோட வாழ்வாதாரமே இந்த 1000 ஏக்கருக்கு மேலே பரப்பளவில் சூரியகாந்தி, உள்ளி, பல்லாரி, நெல் பயிர்கள் நம்பி தான் இருக்குது. அவங்களோட வாழ்வாரமாக வழங்கக்கூடியதே இதுதான். இந்த தண்ணி ஷட்ரு ஓப்பனில் இருக்கிறனால தண்ணி இப்போ நிற்காமல் போய்கிட்டு இருக்கிறனால நிலத்தடி நீர் சீக்கிரம் வறண்டு போயிடுது. 4 மாதம் நிற்கக்கூடிய தண்ணி ஒரே மாதத்தில் தண்ணி ஓப்பனில் இருக்கிறனால போயிடுது. இன்னும் இப்போ பருவமழை பொய்த்து போனதுனால எங்களுக்கு இது கவனம் செலுத்துக்கு அரசாங்கமோ பொதுப்பணித்துறை யாருமே வர்றது கிடையாது. கொஞ்சம் வந்து விவசாயிகளோட வாழ்வாரத்தில் ஒளியேற்றி தரும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த குளத்து நீரை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகள் தண்ணீர் வீணாகி வருவதை தடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இப்படி நீர் வீணாகி வருவதால் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். நாட்டிற்கு சோறு போடும் விவசாயி இனம் இன்று சோறின்றி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றார் பாதிக்கப்பட்ட விவசாயி. அந்த சாம்பரோட பெரிய குளத்துக்கு 800 ஏக்கர் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் நாங்கள் பல முறையும் மனு கொடுத்துமே அரசாங்கம் எந்த வருமானம் எங்களை ஏற்றோட பார்த்துக்கிற மாட்டேங்க. கேட்கக்கூடிய டயத்தெல்லாம் நிதி இல்லை அப்படிங்காங்க. அடைநயினார் அணைக்கட்டு திட்டத்திலேருந்து எங்களுக்கு இத்தனாவது குளமானு சேர்த்துருக்காங்க. நாங்களும் ஒவ்வொரு டைமும் குளம்புறதுனா எங்கள் வாழ்வாதாரமே விவசாயத்தை நம்பி இருக்குது. பல 1000 ஏக்கர் உள்ள பரப்பளவில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வாழ்வாதாரம் மேற்கு தொடர்ச்சி மழையை நம்பி தான் உயிர் வாழ வேண்டியிருக்கு. அந்த மழையின் காரணத்துக்காக எங்களோட என்ன செய்ய அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை இருக்க வரக்கூடிய தண்ணி இந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து கால்வாயில் போய் விழுவுது. இதை கொஞ்சம் தேக்கி வச்சா கிணத்துக்கு கொஞ்சம் சப்பளம் கிடைக்கும். கிணறு இல்லாதவங்களுக்கும் கிணறு இருக்கவங்களுக்கும் ஒரு 2 மணி நேரம் வாடகை கொடுங்க ஐயா தண்ணி அப்படின்னு உயிர் வாழ்வோம். இந்த 7 மதகுகளையும் சீரமைக்க அரசிடமே நிதி இல்லை என்றால் ஏழை விவசாயிகள் என்ன செய்ய முடியும்? எனவே வீணாகும் நீரை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பெரிய குளத்தில் உள்ள 7 மதகுகளையும் சீரமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் ஒரு 100 ஏக்கருக்கு மேலே 1000 ஏக்கர் இருக்குது. இதில் வந்து 7 மடை இருக்குது. இதில் வந்து திருவாங்கத்த மடை, கூனிக்கரை மடை, பெரிய மடை, புது மடை, கனியா மடை, கள்ள மடை, அடுத்த செம்பத்து மடை,
இந்த 7 மடையுமே எந்த ஒரு தண்ணி நிப்பாட்டுறதுக்கு எந்த வசதியும் இல்லாத அளவுக்கு தண்ணி வீணாக போய்கிட்டு இருக்கு. இந்த விவசாயம் வந்து நாங்கள் வந்து இந்த குளத்தை நம்பி தான் நாங்கள் மாசல் கட்டு நடவடிக்கை இப்போ தயாராகுதோம். ஆனால் தண்ணி நிப்பாட்டுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லாத அளவு, பராமரிப்பு இல்லாத அளவில் தண்ணி வீணாக போய்கிட்டு இருக்கு. எங்கள் வாழ்வாதாரமே இதை கேள்விக்குறியாக இருக்குது. இது இந்த அரசு மற்ற இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லா ஐயாக்களும் சேர்ந்து எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு ஒரு சரியான ஒரு நல்வழி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு நல்ல முறையில் எங்களுக்கு இந்த குளத்தை சீர்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மடையின் மதகுகளை சீரமைக்க பொதுப்பணித்துறைக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் கூறும் விவசாயிகள் இதே நிலை நீடித்தால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இது வேறு அரசாங்கத்திட்ட போய் மனு கொடுத்தா எங்கிட்ட ஃபண்டு இல்லை, நிதி இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க. நாங்கள் எத்தனை முறை யார்கிட்ட போய் ஒன்று விவசாயிகளாக சேர்ந்து தான் ஒரு 100 ரூபா 200 ரூபா போட்டு தான் இந்த பராமரிப்பு பண்ணணுமா? ஆனால் இந்த அளவில் இல்லைன்னா பெரிய அளவில் தாலுகா ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால் நாங்கள் இந்த சாம்போடில் விவசாயத்தை சார்பாக ஒரு 1000-2000 பேரை திரட்டி சாலை மறியலாவது வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாலேயாவது உட்காரணும். சட்டை காட்டிட்டு உட்காருவோம் ஐயா. விவசாயி கண்ணீரும் கவலையமாக இருக்கும். இன்னைக்கு யார்கிட்ட போய் சொல்ல? கிடைக்கும் நீரை முறையாக பாதுகாத்து சேமித்து வைத்தால் தண்ணீருக்காக அடுத்த மாநிலத்திடம் கையேந்தும் நிலை ஏற்படாது. சேதமடைந்த சாம்பார் வடகரை பெரியகுளம் மதகுகளை சீரமைத்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசன்.